நல்லா இருக்கு சார். படம் சூப்பராக இருக்கு, சூப்பராக இருக்கு. விஜய் சேதுபதி ஆக்டிங் நல்லா இருக்கு, சூப்பராக இருக்கு. இதில் நான் படத்தில் அதுதான் ட்விஸ்ட்டு. அது டேரெக்டாகவே படத்தை போய் பார்த்துருக்கேன். சூப்பராக பண்ணியிருக்காங்க எல்லாருமே. படம் நல்லா இருக்கு. இது கண்டிப்பாக விஜய் சேதுபதிக்கு ஒரு கம்பேக்காக இருக்கும். அதுதான் ட்விஸ்ட்டே. அதை போய் பாருங்க. ரொம்ப நல்லா இருக்கு. எல்லாமே நல்லா இருக்குது படம். விஜய் சேதுபதி ரொம்ப நல்லா நடிச்சிருக்காரு. சூப்பர்ண்ணா படம் பார்க்கலாம்ண்ணா. எல்லாமே நல்லா இருந்துச்சுண்ணா. மியூசிக் நல்லா இருந்ததுண்ணா. படம் வந்து அவ்வளோ அற்புதம்ண்ணா. படத்தில் வந்து சமுதாயத்துக்கு பெரிய மெசேஜ்ண்ணா. அதுவும் வந்துட்டு விஜய் சேதுபதி 50வது படம் நடிச்சிருக்காரு. எவ்வளோ பேர் 50வது படம் நடிப்பாங்க. ஆனால் விஜய் சேதுபதி 50வது படம் இந்த வந்துட்டு அவ்வளோ ஆழமான கருத்துண்ணா. இந்த படத்தில் டேரக்டர் நல்லா ஒவ்வொரு சீன் நல்லா இருக்குதுண்ணா. சூப்பர் பண்ணியிருக்காருண்ணா. நல்லா இருக்குண்ணா. அவங்க வந்து படம் பார்க்க சொல்லுங்க. நல்லா இருக்குண்ணா. தமிழ் சினிமாவில் நல்ல படம் வரது இல்லைன்னு சொல்லின்னு இருந்தாங்க. அவங்களுக்காகவே இந்த படம் எடுத்திருக்காங்க. சரிங்களா, இந்த வருஷத்தோட டாப் மோஸ்ட் படமாக இந்த படம் இருக்கும். மஸ்ட் வாட்ச்சு. சித்தா எப்படி போன வருஷத்துக்கு டாப் மோஸ்ட் படமாக ஒரு இம்பேக்ட் ஒன்று க்ரியேட் பண்ணிச்சோ, அதை விட ஒரு மடங்கு மேலேயே இந்த படம் ஒரு இம்பேக்ட் க்ரியேட் பண்ணோம். க்ரைம் த்ரில்லர் ஃபேன்ஸுக்காகவே இந்த படம் எடுத்திருக்காங்க. மஸ்ட் வாட்ச் இன் தேட்டரு. மியூசிக்கு, பர்ஃபார்மன்ஸ் எல்லாமே பயங்கரமாக இருக்குது. மிஸ் பண்ணாமல் பாருங்கள். தேட்டரில் வந்து பாருங்கள். சூப்பராக இருக்குது ப்ரோ. இந்த ரீசெண்ட் டைமில் அந்த மலையாள சினிமாலாம் பயங்கரமாக ட்ரெண்டாக ஓடிட்டு இருக்குது. தமிழ் டேரக்டர்லாம் படம் எடுக்க தெரியலையா அந்த மாதிரிலாம் சொல்கிறாங்க. அப்படிலாம் கிடையாது. தரமாக செஞ்சிருக்கிறாரு. நிதிலன் சாமி கிட்டத்தட்ட 4 வருஷத்துக்கு அப்புறம் ஒரு படம் பண்ணுறாரு. ஆக்சுவலாக இவரெல்லாம் லோகேஷ் கனகராஜ் அந்த பேச்சு இவங்கலாம். இப்போ லோகேஷ் கனகராஜ் 5 படம் பண்ணிட்டார். இவர் இப்போ தான் 2வது படமே பண்ணுறாரு. ஆனால் 2வது படம் ஒர்த்து ப்ரோ. செம்மையாக இருக்குது ப்ரோ. ஆக்சுவலாக இந்த படம் ஒரு வாட்டி 2 வாட்டி பார்க்கலாம் கிடையாது. படம் பார்த்துட்டா இருக்கலாம். ஒர்த்து. மஸ்ட் வாட்சபிள். ஃபேமிலி என்டர்டெயின்மெண்ட் சொல்ல முடியாது. ஃபேமிலியோட வந்து பார்க்கலாம். ஆக்சுவலாக ஃபேமிலியாக செலிப்ரேட் பண்ணுற ஒரு படம். தரமாக பார்க்கலாம். எல்லோரும் வந்து பாருங்கள். தேங்க்யூ ப்ரோ. அதெல்லாம் விடுங்க ப்ரோ. விஜய் சேது பண்ணியிருக்கிறாரு. மியூசிக் நல்லா போட்டுருக்காங்க. ஸ்டண்ட்டு சூப்பராக. அதெல்லாம் விட்டுருங்க. டேரக்டர் செய்ய ப்ரோ செஞ்சிருக்கிறார் ப்ரோ. விஜய் சேது பண்ண யாராக இருந்தாலும் A to Z க்ரூ மெம்பரே பயங்கரமாக ஒர்க் பண்ணியிருக்காங்க. தரமாக இருக்குது. எல்லோரும் வந்து பார்க்கலாம். சூப்பர் படம் ப்ரோ. போரே அடிக்கல ப்ரோ. குறைகளே இல்லை ப்ரோ. நான் சொல்லவே மாட்டேன் ப்ரோ. நான் ரிவ்யூ சொல்லணும். நான் ரிவ்யூ சொல்ல மாட்டேன். அப்படி போயிடுவேன். படம் பார்த்துட்டு நல்லா சொல்லிட்டு வரேன். ரிவ்யூ சொல்லணும் அவசியம் கிடையாது. ஒர்த்து தரமாக இருக்குது. பார்க்கலாம். நம்பிக்கையோட வாங்க. சூப்பராக இருக்குது. கொடுத்த காசு ஒருத்தலாம் சொல்ல முடியாது. படம் பார்த்துட்டா இருக்கலாம். ஒரு வாட்டி பாருங்க, 2 வாட்டி பாருங்க, 3 வாட்டி பாருங்க. பாருங்க ப்ரோ. பார்த்துட்டே இருக்கலாம் ப்ரோ. சூப்பராக இருக்குது ப்ரோ. தரமான செய்ய ப்ரோ. தேங்க்ஸ் ஃபார் நிதிலன் சாமிநாதன். படம் சூப்பராக இருந்துச்சு ப்ரோ. ஸ்க்ரீன் பிளே செம்ம எக்ஸ்பீரியன்ஸ். தேட்டருக்குலாம் செம்மையாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலாம். எல்லாரும் பார்க்கலாம். விஜய் படம் வந்து ஒரு சிம்பிளான கான்செப்ட் தான். எதுவுமே ஸ்க்ரீன் பிளே தான். அந்த படத்தை எடுத்த விதம் தான் செம்மையாக இருக்க. ஒரு டேரக்டர் செம்மையாக பண்ணியிருக்காரு. அவர் ரொம்ப நாள் கழிச்சு ஒரு நல்ல படம் கொடுத்துருக்காரு. இப்போ ஹீரோவாக அவருக்கு நிறைய பீக்கில் இல்லை. ஒரு 10 படமாக வந்து சரியாக போகல. 50th படம் அவருக்கு செம்மையாக சக்ஸஸாக அமைஞ்சிருக்கு. அனுராக் கேஸ்ட் அவர் செம்மையாக. அவர் தான் வில்லன். அது அவர் சூப்பராக அவர் எக்ஸ்பீரியன்ஸாக நிறைய பண்ணியிருக்காரு. இல்லை ப்ரோ அப்படி இருக்கும். ஆனால் நீங்கள் பார்க்க அது இன்ட்ரெஸ்டிங்காக மாறிடும். பொறுமையாக உட்காந்து பார்க்கணும். ஆனால் படத்தை அது ரிவீல் பண்ண வேணாம் ப்ரோ. அது ஸ்பாயில். அது எல்லோரும் ஸ்பாயில் பண்ண வந்து நல்லாயிருக்கும். எல்லோரும் வந்து பார்க்கலாம். ரீல்ஸாக எடுத்து போட்டுறாங்க. அது நெகட்டிவாக போயிடுது. அதனால் எல்லாருமே சூப்பராக வந்து பார்க்கலாம். நல்லா தான் ப்ரோ வந்தது. எக்ஸ்பெக்ட் பண்ண ட்ரைலரில் காட்டின இது பண்ணி வந்தது நல்லா இருந்தது. விஜய் சேதுபதி 50th ஃபிலிமு. ஸோ அவர் ஆக்டிங் சொல்லவே வேணாம். எல்லா இதுலேயும் நல்லா பண்ணியிருந்தாங்க. கேரக்டர் ஆர்டிஸ்ட் எல்லாருமே நல்லா பண்ணியிருந்தாங்க. மியூசிக் நல்லா இருந்தது. சினிமாட்டோகிராஃபி மேக்கிங் நல்லா பண்ணியிருக்காரு ப்ரோ. டேரக்டர் எஸ்பெஷலி கிளைமேக்ஸ்லாம் பயங்கரமாக பண்ணியிருக்காங்க. நம்ம ஒன்று எக்ஸ்பெக்ட் பண்ணோம். அதுக்கு ஏற்ற எப்படி சொல்கிறது, ஆப்போசிட்டாக யூஸ்வல் கண்டென்ட் இல்லாமல் நல்ல கண்டென்ட்டாக கொடுத்துருக்காங்க. வந்து பார்க்கலாம் ப்ரோ. ஃபேமிலி ஆடியன்ஸ் கொஞ்சம் பார்த்து வந்தால் நல்லாயிருக்கும். கான்செப்ட் நான் சொன்னாலும் ஸ்பாய்லர் ஆகாத ப்ரோ இருக்கும். அதனால் நீங்களே வந்து பார்த்தீங்கன்னா அதெல்லாம் என்னன்ட்டு நீங்களே நான் எதாவது சொன்ன ஒரு வார்த்தை சொன்னாலும் ஸ்பாய்லர் ஆகிடும். சொல்ல இதுவாக இருக்கும் ப்ரோ. மியூசிக் டைரக்டர் தெரியல. செம்மையாக பண்ணியிருந்தாங்க. டேரக்டர் ஆல்ரெடி பண்ணியிருக்காங்களே. ஸோ நல்லா இருந்தது ப்ரோ. ஓவரால் நல்லா பயங்கரமாக இருக்குது படம். அதுக்கு தான் தேட்டரில் வந்து பாருங்கள். உங்களுக்கு ஒரு இம்பேக்ட் கிடைக்கும். அந்த கிளைமேக்ஸில் எதுவுமே ரிவீல் பண்ணோம். யாருக்கிட்டே எந்த ஸ்டோரிக்கு எதுவுமே கேட்காதீங்க. வந்து பாருங்கள். க்ரைம் த்ரில்லர் ஃபேன்ஸ்க்கு ஒரு ட்ரீட்டாக இருக்கும் அந்த படம். பர்ஃபார்மன்ஸ் எல்லாருமே பயங்கரமாக பண்ணியிருக்காங்க. விஜய் சேதுபதியாக இருக்கணும், சிங்கம் புலி அவர்கிட்டேருந்து ஒரு பயங்கரமான பர்ஃபார்மன்ஸ் நீங்கள் எதிர்பார்க்கலாம். எல்லாருமே ஓவரால் அவங்கவுங்க கேரக்டரை வந்து பர்ஃபெக்டாக பண்ணியிருக்காங்க. டைரக்ஷன் சரியான. ஸ்க்ரீன் பிளே செம்ம ஸ்க்ரீன் பிளே. இந்த மாதிரி டேரக்டருக்கு வந்து ப்ரொடியூசர் வந்து அடுத்தடுத்து நல்ல சான்ஸ் கொடுத்தா தமிழ் சினிமா இன்னும் ஒரு லெவலுக்கு மேலே போவோம் அப்படின்றது என்னோட கருத்து. நல்லா இருக்கு. சூப்பராக இருக்கு. ரொம்ப நல்லா இருக்கு. நல்லா வெறுக்க போகுது. சூப்பராக பண்ணியிருக்கிறார். நல்லா இருக்கு. ரொம்ப நல்லா இருக்கு. பயங்கரமாக பண்ணியிருக்காங்க. அதான் பர்ஃபார்மன்ஸ் பொறுத்த வரைக்கும் ஓவரால் எல்லாருமே அவங்கவுங்க கேரக்டரை சூப்பராக பண்ணியிருக்காங்க. எல்லாருமே நல்லா பண்ணியிருக்காங்க. அவங்கன்னு சொல்ல எல்லாருக்குமே நல்ல ரோல் இருக்குது. எல்லாருமே அவங்களோட கேரக்டர் நல்லா பண்ணியிருக்காங்க. இந்த வருஷத்தோட டாப் மோஸ்ட் படமாக இந்த படம் இருக்கும். எனக்கு தெரிஞ்சு குறைகள் எதுவுமே கிடையாது. நான் அது சொல்லவும் விரும்பலை. இந்த படம் கண்டிப்பாக தேட்டரில் வந்து பார்க்க வேண்டிய படம். குடும்பத்தோடு வந்து பாருங்கள்.